ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங்காக ரெக்யர்மெண்ட்டுக்காக தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு தாங்க வந்து முந்தானேத்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். ஸோ இதுக்கான ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/10/2025 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/11/2025 வரையும் உங்களுக்கான டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3/12 12/12/2025 வரையும் உங்களுக்கான டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன விதமான போஸ்டிங்லாம் வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், டெப்போட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் அண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட் இந்த விதமான போஸ்டிங்க்கு தான் வந்து இங்கே ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான பேசிக் பேவாக 35,400 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் ஸ்லேஸாக பர் மந்த்துக்கு உங்களுக்கு 55,000 சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2,569 வேக்கன்சிஸுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜை பொறுத்தவரையும் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி 18 வயசுலேருந்து 33 வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 1/1/2008 பிறந்தவங்க எல்லாமே இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது யூஆர் அண்ட் இடபிள்யூஸாக இருந்தீங்கன்னா 2/1/1993 அப்புறம் பிறந்திருக்கணும். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 2/1/1990 அப்புறம் பிறந்திருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 2/1/1988 அப்புறம் பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்லாமே வந்து கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மென், மாற்றுத்திறனாளி நண்பர்கள், பெண்கள் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருக்குமே வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸை 250 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 250 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட் அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 500 வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த 400 வந்து நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளி நண்பர்கள்னால் அதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி, யார் அப்ளை பண்ணலான்ற டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்யர்மெண்ட் ப்ராசஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் அவங்க வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து என்னென்ன டாபிக்ஸ் வந்து நாங்கள் வந்து கொஸ்டின் கேட்போன்றதுமே வந்து டாபிக் வைஸாக அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், இதிலிருந்து தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டைமிங்காக இருக்கும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.33 வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி, இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ் அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், அடுத்தது பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், அடுத்தது டெக்னிக்கல் எபிலிட்டி. ஸோ இந்த டாபிக்ஸில் தான் நாங்கள் வந்து கொஸ்டின் கேட்போம். மொத்தம் 150 கொஸ்டின் 150 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸாமினேஷன் டைமிங்காக 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டைமிங் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி சார் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ரயில்வேஸ் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ரயில்வேஸ் வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் வந்து ரயில்வேஸ் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த லாகின் டீட்டெயில்ஸ் வச்சே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்குள்ளே போயிட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த லாகின் டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து எழுதலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட், நம்ம சென்னை வெப்சைட்டுக்கான இதுவுமே வெப்சைட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. rrb.chennai.gov. அதாவது rrbchennai.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷராக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணலாம். இல்லை நான் ஆல்ரெடி ஓல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த லாகின் டீட்டெயில்ஸ் வச்சே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா கவனமாக வந்து பார்த்துக்குங்க. அதேமாரி ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி
அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கையில் வச்சுக்கங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த டைமில் போய்ட்டு உங்களுக்கு டென்ஷன் ஆக தேவையில்ல. ஸோ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு 5 சீரியல் நம்பர் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 years டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 சீரியல் நம்பருக்கான போஸ்டிங் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வருதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 9th போஸ்டிங் உள்ள ஒரு சீரியல் நம்பர் இருக்க போஸ்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 years டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் பிஎஸ்சி இன் சிவில் இன்ஜினியரிங், அப்படி இல்லைனா இது காம்பினேஷன் பண்ண ஏதாவது ஒரு டிகிரி வந்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து இந்த போஸ்டிங்லாம் வந்து வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் ஆர் ட்ரக் மிஷின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 years டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆர் ப்ரொடக்ஷன் ஆர் ஆட்டோமொபைல் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர் ஆர் ட்ரக் மிஷின் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழே தாங்க வந்து இதுவுமே வருது. ஸோ எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்து படித்து தெரிஞ்சிங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கே வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேட் வைஸாக வேக்கன்சிஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 160 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஆருக்கு 73 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு 23 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 13 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 38 வேக்கன்சிஸ், இடபிள்யூசிக்கு 13 வேக்கன்சிஸ் சொல்லிட்டு மொத்தம் 160 வேக்கன்சிஸை கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே வந்து வேக்கன்சிஸ் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து படித்து பாருங்கள், நோட்டிஃபிகேஷனாக படித்து பார்த்தா உங்களுக்கே கண்டிப்பாக புரியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.